இன்றைக்கு முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. ஒரு காணாத தேவன், ಅವರು காண முடியாத தேவன், ಆತನು ನೋಡಲು ಆಗದೇ ಇರುವಂತ ದೇವರು, காண முடியவே ಇಲ್ಲ, ಅವರನ್ನು ನೋಡಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனா இப்ப அவரை கண்டுட்டோம். ಆದ್ರೆ ಇವಾಗ ಅವರನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. அவரை தொட முடியல, ಆತನನ್ನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ. ஆனா அவர் பிறந்தப்ப எல்லாரும் தொட்டு பார்த்தாங்க. ಅವರು ಹುಟ್ಟಿದ ನಂತರ ஹல்லேலூயா, அவர் பேரை சொல்ல முடியல, ಆತನ ಹೆಸರನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ அவர் ಆಗುವುದಿಲ್ಲ. பிறந்தப்போ இயேசு பிறந்துட்டாரு, மேசியா பிறந்துட்டாரு, இம்மானுவேல் பிறந்துட்டாரு. ஹல்லேலூயா. ಆತನ ಹುಟ್ಟಿದ ನಂತರ ಮೇಸಿಯನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದರು. ஏன் மேசியா in a manger? ಏಕೆಂದರೆ ಮೇಸಿಯನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ. ஏன்? ಯಾಕೆ? முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, அவர் வந்ததற்கான நோக்கம், ಆತನು ಬಂದಿದ್ದ ಕಾರಣ, மெசியாஸ் மெசேஜ், ಆತನು மெசாயாஸ் மெசேஜ், ಆತನು ಮೆಸ್ಸಿಯನ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೊಡಲು, வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு. ಬೇರೆ ಏನಕ್ಕೂ ಅಲ್ಲ, ಸಂತೋಷವನ್ನು ನಿಮಗೆ ನನಗೆ ಕೊಡಲು ಬಂದನು. ಜಾಯ್, ಎಲ್ಲರೂ சொல்லமா ಜಾಯ್, ಸಂತೋಷ, fullness of joy, ಆತನು ಸಂತೋಷವನ್ನು பெரிய ಕೊಡಲು, சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, ಆತನು ಸಂತೋಷವನ್ನು பெரிய ಕೊಡಲು, மனமகிழ்ச்சியை கொடுப்பதற்கு. ದೊಡ್ಡ இங்கே வேதம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, தேவதூதன் அவர்களை நோக்கி, ದೇವದೂತರು ಅವನನ್ನು ನೋಡಿ, லூக்கா 2:10 சொல்லுகிறது, ಲೂಕ 2:10 ಹೇಳುತ್ತದೆ, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், ದೇವದೂತರು ಅವನನ್ನು ನೋಡಿ ಭಯಪಡದೇ ಇರಿ, எல்லா ஜனத்துக்கும் ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ನಿಮಗೆ ಕೊಡಲಿದ್ದೇನೆ. எந்த ஜனத்துக்குங்க? ಯಾವ ಜನರಿಗೆ? எல்லா ஜனத்துக்கும் ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ சந்தோஷத்தை உண்டாகும், ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ, நற்செய்தியை கொடுக்கிறேன் என்று ಶುಭ சொல்லுகிறார். ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. அப்ப இந்த தேவன் தான் எனக்கு உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம். ಈ ದೇವರೇ ನಿಮಗೆ ನನಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ. எவ்வளவு பேர் ஷாப்பிங் போனீங்க? ಎಷ್ಟು ಜನ ಶಾಪಿಂಗ್ ಹೋದ್ರಿ? கிறிஸ்மஸ் ஷாப்பிங் எவ்வளவு பேர் போனீங்க? கை ಎಷ್ಟು தூக்க ಜನ மாட்டீங்களா? ಕ್ರಿಸ್ಮಸ್ ಶಾಪಿಂಗ್ ಗೆ ಹೋಗಿದ್ರಿ? நான் போவே இல்ல, ನಾನು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்ல மாட்டேன். ನಾನು ಹಾಗೆ ರೀತಿ ಹೇಳೋದು. நம்மளும் போனோம், ನಾವು ಹೋಗಿದ್ವಿ. அந்த ஷாப்பிங்ல வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா, ಆ ಶಾಪಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಬರುವಾಗೆಲ್ಲ ನೋಡ್ತಿರುವಾಗ, இந்த கார்ப்பரேட் வேர்ல்ட், இந்த பிசினஸ் வேர்ல்ட் என்ன பண்ண தெரியுமா? ಈ ಕಾರ್ಪೊರೇಟ್ ಲೋಕವು ಬಿಸಿನೆಸ್ ವರ್ಲ್ಡ್ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ, இந்த கிறிஸ்மஸ் நாட்களை பயன்படுத்தி, ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ அவங்க இந்த கிறிஸ்மஸ் ஒரு பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ಅವರು ಬಿಸಿನೆಸ್ ಆಗಿ ಅದನ್ನ அவங்க ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. சந்தோஷம் அடைஞ்சு பணத்தை சம்பாதிச்சு திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ಅದನ್ನು ಅವರು ಉಪಯೋಗಿಸಿ ಅವರು ಹಣವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ எங்க பார்த்தாலும் சேல் சேல் சேல், ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಸೇಲ್ ಸೇಲ್ ಸೇಲ್, ஆஃபர் ஆஃபர் ஆஃபர், ಆಫರ್ ಆಫರ್ ಆಫರ್, ஒன்னு வாங்குனா ரெண்டு ஃப்ரீ, ಒಂದು ತಗೊಂಡ್ರೆ ಎರಡು ಫ್ರೀ, 70% ஆஃபர், 70% ಆಫರ್, 50% ஆஃபர், 50% ಆಫರ್ விக்கிறாங்க, ಮಾರ್ತಾರೆ, சம்பாதிக்கிறாங்க, ಅವರು ಸಂಪಾದನೆ அதுல ಮಾಡ್ತಾರೆ, திருப்தி ஆகுறாங்க, ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಆಗ್ತಾರೆ, கொஞ்சம் சந்தோஷம் அடையறாங்க, ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷ திரும்ப ಪಡುತ್ತಾರೆ. அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது, ಮತ್ತೆ ಬರುವ ವರ್ಷಗಳವರೆಗೆ ಇರುತ್ತದ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. டிவில பாத்துக்கிட்டீங்களா? ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡಿದಿರಾ? மீடியாஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ಮೀಡಿಯಾ ಎಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இன்னைக்கு தான் புது படம் போடுங்க, ಇವತ್ತೇ ಹೊಸ கிறிஸ்மஸ் நாளை முன்னிட்டு இந்த படம் உங்களுக்கு வருகிறதுன்னு சொல்லுவாங்க. ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿವಸವನ್ನು ಮುನ್ನಿಟ್ಟು எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ಎಲ್ಲರಿಗೂ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ಕೇಳಿದಿರಾ? ஒரு படம் போட்டுட்டு ಒಂದು டிவி நடத்திட்டு ಅವರು ಒಂದು ಟಿವಿಯನ್ನು ನಡೆಸಿ அந்த கிறிஸ்மஸை இந்த மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ಅವರು ಈ ರೀತಿ ಕೊಂಡಾಡುತ್ತಾರೆ. அரசியல்வாதி பாருங்க, அரசியல்வாதிகளை பாருங்க, ಪೊಲಿಟಿಕ್ಸ್ ನೋಡಿ, பாலிட்டிஷியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்க? ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இப்ப என்ன எவ்வளவு பேனர்லாம் இருக்குதுன்னு தெரியல, ಇವಾಗ ಎಷ್ಟು ಬ್ಯಾನರ್ ಇದೆ, அந்த பேனர் எல்லாம் பாருங்க, ಆ ಬ್ಯಾನರ್ ಎಲ್ಲ ನೋಡಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು அப்படின்னு சொல்லி அவங்க பேரை போட்டுக்கிட்டு ಅವರ ಹೆಸರು ಹಾಕಿ, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸುಸ್ವಾಗತ, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ உங்க எல்லாருக்கும் சுபாஷயಗಳು, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಶುಭಾಶಯಗಳು, அதை போட்டுட்டு அதை கொஞ்சம் சந்தோஷம், அதுல கொஞ்சம் திருப்தி, ಅದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸಂತೋಷ ಅವರಿಗೆ. இப்படி பல பேர் பலவிதமா கிறிஸ்மஸை தங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க. ಈ ರೀತಿ ಅನೇಕರು ಅವರ ಆದಾಯಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் ஒரு சில வேறு பண்டிகைகளை போல எல்லாருமே கொண்டாடுறாங்க. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ಬೇರೆ ಹಬ್ಬಗಳಂತೆ ಈ ಹಬ್ಬವನ್ನು ಒಂದು ಹಬ್ಬವಾಗಿ ಆಚರಿಸುತ್ತಾರೆ. உண்மையிலேயே இந்த கிறிஸ்மஸுக்கான ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டாடுகிறார்களா என்பது சந்தேகம்.
ನಿಜವಾಗಿಯೂ ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದ್ರೆ ಏನಂತ ಅವರು ಅರಿತುಕೊಂಡು ಈ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುತ್ತಾರ ಅಂತ இந்த ಗೊತ್ತಿಲ್ಲ. கிறிஸ்மஸுக்கு ரீசன் ஒரே ஒருத்தர் தான். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೆ ಕಾರಣ ಒಂದೇ. இந்த கிறிஸ்மஸ்ல நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் ಈ தான். ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನಾ ಅಂತ அது இந்த ಕಾರಣ இயேசு ಒಂದೇ. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ಅದು ಯಾರು ಅಲ್ಲ, ಬೇರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತ್ರ. இந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் என் டெக்கரேஷன் அது எனக்கு சந்தோஷம் இல்ல. ಈ ಡೆಕೋರೇಷನ್ ಗಳು ನನಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುವುದಿಲ್ಲ. டெக்கரேஷன் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ಡೆಕೋರೇಷನ್ ಒಂದ್ ದಿವಸ நான் ನಾಶವಾಗುತ್ತದೆ. வாங்குற புது துணி ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ನಾನು ತಗೊಳ್ಳುವ ಬಟ್ಟೆ ಒಂದ್ ದಿವಸ ನಾಶವಾಗುತ್ತದೆ. என் கூட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே அழிந்து போயிடும். ನನ್ನ ಜೊತೆಗೆ ಏನೆಲ್ಲ ಇದೆ ஆனால் ಅದೆಲ್ಲ எனக்கும் ಹೋಗುತ್ತದೆ. உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க ஒருத்தர் வந்தார்ல, ನನಗೂ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡಲು சந்தோஷமான ஒரு செய்தியை இந்த மேசியா கொடுத்தார்ல, ಸಂತೋಷವಾದ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಕೊಟ್ಟರಲ್ಲ, அந்த சந்தோஷம் தான் எனக்கும் உங்களுக்கும் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். ಆ ಸಂತೋಷವೇ Hallelujah. ಕೊನೆವರೆಗೂ ನಿಮಗೆ ನನಗೆ வேற எந்த ನೆಲೆಸಿರುತ್ತದೆ. சந்தோஷமும் எனக்கும் உங்களுக்கு நிலைச்சிருக்காதுங்க. ಬೇರೆ ಯಾವ ಸಂತೋಷವೂ ನಮಗೆ ನಿನಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, இன்று ಇವತ್ತು கர்த்தராகிய ದೇವರಾಗಿ ಕ್ರಿಸ್ತನು என்னும் ரட்சகர் ಎಂಬ ರಕ್ಷಕನು உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ಎಂಬವನು ದಾವಿದ ಊರಲ್ಲಿ ஏன் சந்தோஷத்துக்கு காரணம் எது? ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? நிறைய பேர் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வாங்கல. ಅನೇಕರು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಡ್ರೆಸ್ ತಗೊಳ್ಳಿಲ್ಲ. எனக்கு சந்தோஷமே இல்ல, ನನಗೆ ಸಂತೋಷವೇ ಇಲ್ಲ, எனக்கு துணி வாங்கி கொடுக்க யாருமே இல்ல, ನನಗೆ ಬಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಯಾರು ಇಲ್ಲ. அது இல்லங்க என் உண்மையான சந்தோஷம். ಅದೆಲ್ಲ ನನ್ನ ನಿಜವಾದ ಸಂತೋಷ. வீட்டுக்கு நான் ஸ்டாரே கட்டல, ಮನೆಗೆ ನಾನು ಸ್ಟಾರೇ ಕಟ್ಟಿಲ್ಲ. ஸ்டார் நம்ம சர்ச்சுக்கும் கட்டவே இல்ல, ಸ್ಟಾರ್ ನಮ್ಮ ಚರ್ಚ್ಗೂ ಕಟ್ಟಿಲ್ಲ, ஸ்டாரே கட்டல, ಸ್ಟಾರೇ ಕಟ್ಟಲಿಲ್ಲ. அது இல்லங்க என் சந்தோஷம். ಅದೆಲ್ಲ ನನ್ನ ಸಂತೋಷ. இந்த நாளைக்கு பிரியாணி என்ன பண்றதுன்னு தெரியல, காசே இல்ல, ಈ ದಿವಸ ಬಿರಿಯಾನಿ ಏನ್ ಮಾಡೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕಾಸಿಲ್ಲ. அது இல்ல என் சந்தோஷம். ಅದೆಲ್ಲ ನನ್ನ ಸಂತೋಷ. என் சந்தோஷத்துக்கு காரணம் ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ மேசியா ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறார். ಮೇಸಿಯನು ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த உலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ನಾನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த உலகத்திற்கு நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಂತೋಷ அந்த ಕೊಡಲಿಕ್ಕೆ நற்செய்தி தான் ಬಂದಿದ್ದೇನೆ. எனக்கு உங்களுக்கு சந்தோஷம். ಆ ಶುಭ ಸಂದೇಶವೇ ಇವತ್ತು ನಮಗೆ ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த நற்செய்தி தான் உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். அதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு உங்களுக்கு நிலைத்து இருக்கும். ಆ ಶುಭ ಸಂದೇಶವೇ ನಿಮಗೆ ಸಂತೋಷ, ನನಗೆ ಸಂತೋಷ. சொல்லலாம், எனக்காக ಕೊನೆಯವರೆಗೂ பிறந்தாருங்க. ಇರುವ ಸಂತೋಷವೇ ಅದೇ. எனக்காக பிறந்தாரு, ನನಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದನು, உங்களுக்காக பிறந்தாரு. ನಿಮಗೋಸ್ಕರ பக்கத்துல ಹುಟ್ಟಿದನು. பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக பிறந்தாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನಿಮಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, சொல்லலாம், நமக்காக பிறந்தாரு. ನನಗೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த சந்தோஷத்தை மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிதான் அவருடைய விருப்பமே. ಈ ಸಂತೋಷವನ್ನು ಎಲ್ಲರಿಗೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದೇ ಆತನ ಬಯಕೆ. வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಎಲ್ಲಾ ಜನರಿಗೂ ಅದು ಮಹತ್ವದ ಸಂತೋಷ. இதை என் கூட சொல்லுங்க, ಇದು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಹೇಳಿ, எல்லா ஜனத்துக்கும் ಎಲ್ಲ ಜನರಿಗೂ மிகுந்த சந்தோஷம். ಮಹಾ ಸಂತೋಷ. சொல்லமா, மேசியாஸ் மெசேஜ் என்னங்க? ಮೇಸಿಯನ ಸುದ್ದಿ ಏನು? மேசியாவின் மெசேஜ் என்னங்க? ಮೇಸಿಯನ ಸುದ್ದಿ ಏನು? முதல் காரியம் சந்தோஷம் கொடுக்கிறதுக்கு தான். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಸಂತೋಷ ಕೊಡಲು. அந்த சந்தோஷம், ಆ ಸಂತೋಷ இவன் எனக்கு பிடிச்சிருக்குது, ಇವನು ನನಗೆ ಇಷ್ಟ, இவனுக்கு மட்டும் தான் கொடுக்கணும், ಇವನಿಗೆ ಮಾತ್ರವೇ ಕೊಡಬೇಕು, அவனை எனக்கு பிடிக்கல, ಅವನನ್ನು ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, அவனுக்கு கொடுக்க மாட்டேன், ಆರಿಗೆ ಕೊಡಬಾರದು, அந்த ஜாதிக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன், ಆ ಜಾತಿಗೆ இந்த ஜாதிக்காரனுக்கு கொடுக்க ಈ மாட்டேன், ಜಾತಿಯವರಿಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, அவன் மேல் ஜாதி, ಆತನ ಮೇಲೆ அவனுக்கு ಜಾತಿ, மட்டும் சந்தோஷம், ಅವನಿಗೆ ಮಾತ್ರ இவன் ಸಂತೋಷ, கீழ் ஜாதி, ಇವನು இவனுக்கு கொடுக்க ಕೆಳಗಿರುವ மாட்டேன், ಜಾತಿ, இவன் தமிழ் பேசுறான், ಇವನು ತಮಿಳ್ ஏ ಮಾತಾಡ್ತಾನೆ, கொடுக்காதடா, ಕೊಡಬೇಡ, அவன் தெலுங்கு பேசுறான், ತೆಲುಗು ಮಾತಾಡ್ತಾರೆ, குடுடா, ಕೊಟ್ಬಿಡು, மலையாளி பேசுறான், ಮಲಯಾಳಂ ಮಾತಾಡ್ತಾರೆ. இந்த சந்தோஷத்தை ಈ ಸಂತೋಷವನ್ನು இப்படி பிரிச்சு கொடுக்க வரலங்க. ಈ ರೀತಿ ಅವರು ಬೇರ್ಪಡಿಸಿ வேதம், ಕೊಡಲಿಕ್ಕೆ சத்திய ಬರಲಿಲ್ಲ. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ಸತ್ಯ ವೇದ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ ಹೇಳುತ್ತದೆ, எல்லா ஜனத்திற்கும், ಎಲ್ಲ ಜನರಿಗೂ, சொல்லமா, all the people, ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೂ, for all the people, ಜನಾಂಗಗಳಿಗೆ, எல்லா ஜனத்திற்கும், ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೆ, எல்லா ஜனாங்கங்களுக்கும், ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೆ, எல்லா மக்களுக்கும், ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ, கீழ் ஜாதியோ மேல் ஜாதியோ நீ அந்த ஜாதி எல்லாம் வச்சுன்னு வராதங்க. ಯಾವ ಜಾತಿಯೂ ಇಲ್ಲ. இவன் வெள்ளை, ಇವನು ಬೆಳ್ಳಿಗಿದ್ದಾನೆ, இவன் கருப்பு, ಇವನು ಕಪ್ಪಗಿದ್ದಾನೆ, இவனுக்கு கொடு, ಇವನಿಗೆ ಕೊಡು, இவனுக்கு கொடுக்காத, ಇವನಿಗೆ ಕೊಡಬೇಡ, இவன் நல்லா படிச்சிருக்கான், ಇವನು ಚೆನ್ನಾಗಿ இவன் ಓದಿದ್ದಾನೆ, நல்லா படிக்கல, ಇವನು ಓದಿಲ್ಲ, இவன் நல்ல வேலைக்கு போறான், ಇವನು ಚೆನ್ನಾಗಿ இவன் ಕೆಲಸ நல்ல வேலைக்கு ಮಾಡ್ತಾನೆ, போல, ಇವ ಸರಿಯಾದ இவனுக்கு ಕೆಲಸಕ್ಕೆ கொடுறா ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, சந்தோஷம், இவனுக்கு கொடுக்காதடா சந்தோஷம் ಇವನಿಗೆ சொல்லலாம். ಕೊಡು, ಇವನಿಗೆ ಕೊಡಬೇಡ ಅಂತಲ್ಲ. எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லலாம், ಎಲ್ಲರೂ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳೋಣ, எல்லா ஜனத்துக்கும், ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೆ, for all the people, ಎಲ್ಲ ಜನರಿಗೆ, for all the peopleங்க. ಎಲ್ಲ ಜನರಿಗೆ. என்னங்க இவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க? ಏನ್ರಿ ಇಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿ காட்டு ಹೇಳ್ತೀರಾ? கத்தின்னு இருக்கிறேன். ಇಲ್ಲಿ ಕಿರ್ಸ್ತಾ ಇದೀನಿ ನಾನು. ஏன்பா நீ சும்மா கத்துறன்னு வேற நீ ಯಾಕಪ್ಪ ನೀನು மனசுக்குள்ள ಸುಮ್ಮನೆ ಸುಮ್ಮನೆ யோசிப்பீங்களோ? ಕಿರ್ಸ್ತಾ ಇದೀಯ ಅನ್ಕೊಳ್ತೀರಾ? எல்லா ஜனத்துக்கும், ಎಲ್ಲ ಜನರಿಗೆ, எல்லா ஜனத்துக்கும், ಎಲ್ಲ ಜನರಿಗೆ. வெறும் ஃபேவரட். ஆண்டவர் இந்த ஃபேவரிசம்
காண்பிக்கிற தேவன் கிடையாது. ದೇವರು ಫೇವರಿಸಂ ತೋರಿಸುವ ದೇವರಲ್ಲ. பட்சாபாதம் காண்பிக்கிற தேவன் ಆತನು கிடையாது. ಯಾರಿಗೆ ಈ ಫೇವರಿಸಂ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. உண்டாக்கினவரே அவர்தானே. ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನೇ ಆತನಲ್ಲ. நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவரே அவர்தானே. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕರೆತಂದಿದ್ದು ಆತನಲ್ಲ. நான் வெள்ளையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும், ನಾನು ಬೆಳ್ಳಗಿದ್ದರೂ ಕಪ್ಪಗಿದ್ದರೂ, நான் நல்லா இருந்தாலும் மோசமா இருந்தாலும், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೂ நான் ಮೋಸವಾಗಿದ್ದರೂ, படிச்சிருந்தாலும் படிக்கல இருந்தாலும், ನಾನು ಓದಿದ್ದರೂ ಓದದೇ ಇದ್ದರೂ, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. ಕಾಗೆಗೆ ತನ್ನ ಮರಿಯು ಅದು. என்னை படைத்தவருக்கு நான் தானே ஆண்டவர், நான் தானே செல்லம். ದೇವರಿಗೆ ನಾನೇ ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இங்கிலீஷ்காரா இருந்தாலும் சரி, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಇಂಗ್ಲಿಷ್ அவன் தங்கிலீஷ்காரா இருந்தாலும் சரி, ಅವರು ಟಂಗ್ಲಿಷ್ ಆಗಿದ್ದರೂ ಸರಿ, தமிழ்காரா இருந்தாலும் சரி, ಅವರು ತಮಿಳ್ ಆಗಿದ್ದರೂ ಸರಿ, கன்னடிகாஸ் இருந்தாலும் சரி, ಅವರು ಕನ್ನಡಿಗರಾಗಿದ್ದರೂ for ಹೌದು, all the people, ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ಎಲ್ಲ ಜನರಿಗೆ மீண்டுமாய் சொல்லுகிறேன், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி மேசியா மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் முதல் மெசேஜ். அதே முதல்ல ಸುದ್ದಿ. ஒரு பாடல் இருக்கு, ಒಂದು ಹಾಡಿದೆ, joy to the world the lord is come. என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கே சந்தோஷம், ಈ ಲೋಕಕ್ಕೆ ಸಂತೋಷ. ಯಾಕೆ? ಯಾಕೆ? ஆண்டவர் வந்துட்டாரு, ದೇವರು ಬಂದಿದ್ದಾರೆ சந்தோஷத்தை கொடுக்கிறது. ಸಂತೋಷವನ್ನು Let ಕೊಡಲಿಕ್ಕೆ. earth receive her king, let every heart prepare him room, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven nature sing. எல்லாம் பாடிட்டோம், ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳು ಹಾಡಲಿ. தூதர்கள் அப்படிதானே பாடினாங்க. ದೂತರು ಆ ರೀತಿ ಹಾಡಿದರು. எல்லாத்துக்கும் சந்தோஷம், ಎಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லமா மெசாயாஸ் மெசேஜ் ಮೆಸ್ಸಿಯನ ಸುದ್ದಿ என்ன? ಏನು? சொல்ல மாட்டீங்களா? மெசாயாஸ் மெசேஜ் சந்தோஷங்க. ಸಂತೋಷ. என் சந்தோஷத்துக்கு காரணம், ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ಮೆಸ್ಸಿಯ. என் சந்தோஷத்துக்கு காரணம் 1 லட்ச ரூபாய். 1 ಲಕ್ಷ. என் சந்தோஷத்துக்கு காரணம், ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ 1 ಲಕ್ಷ. பாத்தீங்களா ட்ரெஸ்? ನೋಡಿದ್ರ ಡ್ರೆಸ್? எந்த படத்துக்கு போகலாம்? ಯಾವ ಫಿಲಮ್ಗೆ ಹೋಗೋಣ? 3 மணி நேரம் சந்தோஷமா இருக்கலாம். 3 ಗಂಟೆ ಕಾಲ ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು. காரணம் யாரு? ಕಾರಣ ಏನು? காரணம் யாரு? ಕಾರಣ ಯಾರು? மேசியாஸ் ಮೇಸಿಯ ಸುದ್ದಿ. மேசியாவின் நற்செய்தி என்ன? செய்தி என்ன? ಮೇಸಿಯನ ಸುದ್ದಿ ಏನು? சந்தோஷத்துக்கு காரணம், ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ, கிறிஸ்து எனக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ಕ್ರೈಸ್ತ ನನಗೋಸ್ಕರ ದಾವೀದನ ಊರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்து எனக்காக, ಕ್ರೈಸ್ತನು ನನಗೋಸ್ಕರ, நமக்காக, ನಮಗೋಸ್ಕರ தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ದಾವೀದನ ಊರಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அவரை முன்னணையில் துணிகளை சுற்றி கிடத்தியிருப்பார்கள், அதுதான் அடையாளம். ಅವರನ್ನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಸುತ್ತಿರುತ್ತಾರೆ, ಬಟ್ಟೆಯಿಂದ ಸುತ್ತಿದ್ದಾರೆ, ಅದೇ ನಿಮಗೆ ಗುರುತು, அதுதான் சந்தோஷம். ಅದೇ ಗುರುತು. ரெண்டாவது சொல்லமா